வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுகவினர் திடீரென பாஜகவுக்கு ஆதரவா இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, தற்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 இடங்களிலும் திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றியை படைத்துள்ள இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நம்மளுடைய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய தற்பொழுதைய சூழலில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா திமுக மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி தன்னுடைய ஆளுமையை கொண்டு வர முடிவெடுக்கிறது. ஆனால் மத்தியில் மீண்டும் பாரதிய ஜனதாவை ஆட்சியை பிடிக்கின்ற, அதாவது மோடி அவர்களே பார்த்திங்கன்னா மீண்டும் பிரதமர் ஆகிறார் 3வது முறையாக. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது மோடிக்கு தான் பார்த்திங்கன்னா திமுக எம்பிக்கள் ஆதரவை கொடுத்தாக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றே நாம் கூறலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்பிக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா மத்தியில் நம்மளுடைய பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் பெரும் விதத்தில் தான் இருந்தாகணும். ஓகேங்களா, சட்டமன்றம் மாதிரி நாடாளுமன்றம் கிடையாது. அங்கே மத்தியில் நம்முடைய மோடி அவர்கள் பாஜகவும், அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் இவர்களுடைய பார்த்திங்கன்னா இந்த கூட்டணியான அணி கட்டமைப்பு தான் இருக்கும். இதனால் பாஜகவுக்கு நம்மளுடைய திமுகவின் எம்பிக்கள் ஆதரவை தெரிவிப்பார்கள் என்றே நாம் கூறப்படுகிறது. அதன் மூலமாக தற்பொழுது இதன் பிறகு பார்த்திங்கன்னா பெரும் அளவில் எங்கேயும் எதுவும் பார்த்திங்கன்னா பெருசாக பாஜகவால் செய்ய முடியாது. ஏன்னா ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறது தமிழகத்தில். அங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லா எம்பிக்களும் திமுக எம்பிக்கள். ஸோ எதுவுமே பண்ண முடியாத சூழலுக்கு பாஜக தள்ளப்பட்டு விடும் என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் இங்கும் அங்கேயும் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனால தன்னுடைய பார்த்திங்கன்னா பெரும் வழியான ஆதரவு அதிகமாகவே போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்த்தால் தான் அனைத்தும் தெரியும். ஏனென்றால் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் திமுகவின் அடுத்தடுத்த நோக்கங்கள் பல விதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே முடிவுகள் எம்பிக்களில் நிறைய விதமான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. அதன் மூலமாகவே அவங்க பார்த்திங்கன்னா தட்டி தூக்குவார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே.